நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். ரணில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அனுர வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ரணிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை திகதி குறித்தது நீதிமன்றம். அரசியல் ஆட்டம் ஆரம்பம், எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளவுள்ள அதிரடி நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் 3 அடைப்பு. யாழில் இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பல்கலை மாணவர்கள் போராட்டம், வீதி மூடல். பதுளை நடுகாரகந்த வனப்பகுதியில் பாரிய தீ விபத்து. யாழில் படகு விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு. ரணில் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில். அனுர ஆதரவாளர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய ரணில் ஆதரவாளர். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக முன்னெடுக்கப்படும். எந்தவொரு தரப்பினரும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை எதிர்கொள்வார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரசு வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்ப பெறப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். பொறுப்புக்கூறலை வலுப்படுத்துவதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். மேலும் எந்தவொரு நபரும் தனது நிர்வாகத்தின் கீழ் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க மாட்டார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு இன்று வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த வேளையில் ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இன்று பிற்பகல் பிணையில் விடுவிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை அக்டோபர் 29 மீண்டும் தொடங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று முடிவு செய்துள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கடந்த 22 கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவின் உத்தரவின் பேரில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புகார்கள் மற்றும் உண்மைகளை பரிசீலித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை இன்று பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் அவர் மீதான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29 தொடங்கும் என நீதவான் அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்தவுடன் இது முடிவுறாது, அதன் பின்னர் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ரணிலுக்கு பிணை கிடைத்தவுடன் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேலையில் தீவிரமாக ஈடுபடுவோம். ஜேவிபி எத்தனை குற்றச்செயல்களில் இதற்கு முன்னர் ஈடுபட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அழைத்து வங்கியை உடைத்து மக்களை கொன்று என்று பல பாரிய குற்ற செயல்களில் ஜேவிபி கடந்த காலங்களில் ஈடுபட்டுள்ளது. அப்படியென்றால் அதற்கு எதிராகவும் வழக்கு தொடர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு அவருக்கு பிணை பெறுவதற்காக தற்போது நீதிமன்றத்தில் பல குறிப்பிட்ட விடயங்களை முன்வைத்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள 4 முக்கியமான தமனிகளில் 3 அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி அந்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு
மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ரணிலுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் 22 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். யாழில் இரத்தவாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அராளி மத்தி வட்டுக்கோட்டையை சேர்ந்த 39 வயதான கோபாலசாமி என்பவரே நேற்றிரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த 24 கிளிநொச்சியில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். நேற்று அதிகாலை 3 மணியளவில் அங்கு இரத்தவாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்நிலையில் சாட்சிகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டம் காரணமாக கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள வீதி மூடப்பட்டுள்ளது. பட்டப்படிப்புகளுக்கான தெளிவான அளவுகோல்களை வகுக்க கோரியும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் சேர்ப்பதற்கான செயல்முறையை நெறிப்படுத்த அதிகாரிகளை கோரியும் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை நடுகாரகந்த வனப்பகுதியில் இன்று மதியம் மீண்டும் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சுமார் 5 ஏக்கர் நிலம் எரிந்து நாசமாகியதாகவும் பதுளை வன அதிகாரி ருவான் கெலபதி தெரிவித்துள்ளார். நடுகாரகந்த வனப்பகுதியில் 2வது நாளாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் பதுளை வன அலுவலகம் மற்றும் பதுளை நகரசபை தீயணைப்பு படையினர் இணைந்து தண்ணீர் பவுசர்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலவும் வறண்ட வானிலை காரணமாக காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக அல்லது வேடிக்கைக்காக யாராவது வனப்பகுதிக்கு தீ வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள பகுதியில் உடப்பு பகுதியை சேர்ந்த மைனர் சம்மாட்டியின் கரைவலை வாடியில் இன்றைய தினம் அதிகாலை கரைவலை மீன்பிடிக்க நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் அசாதாரண காலநிலை வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள கடல் பகுதியிலும் நிலவியது. இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர் கடலின் அலையிலிருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்றபோது படகலையில் சிக்கொண்டு இளைஞன் மீது படகு மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் உடப்பு பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய சின்னத்தம்பி சசிதரன் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சடலம் நித்தியவட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போது ரணில் ஆதரவாளர்களால் இடம்பெற்ற போராட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்கள் அனுர ஆதரவாளர்களை கேலி செய்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் நடத்தப்படும் போராட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டது. ரணில் ஆதரவாளர்கள் ஏகேடி கோஹம என்ற பதாதைகளை தாங்கிய வண்ணம் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் கம்பேக் ரணில் என்ற வாசகமும் பலரது கவனத்தை பெற்றது. இந்நிலையில் ரணில் ஆதரவாளர்கள் போராட்டத்தின் போது அனுர ஆதரவாளர்களை கேலி செய்தும் தகாத வார்த்தைகளை பிரயோகித்துள்ளமையும் காணொளிகளில் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.